வணக்கம்ங்க, நான் உங்கள் வேல்முருகன். ஹீரோ வேல்ஸ் குக்கிங் சேனல் மூலமா இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபியை செய்ய போறோம். பழைய காலத்து ரெசிபி தான். அது எந்த மாதிரி செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு என்னுடைய மனைவியும் எங்க அம்மாவும் செய்யறாங்க. அது என்னன்னா வெந்தய குழம்பு. வெந்தயத்தை ஊற வச்சு முளப்பு கட்டி அந்த வெந்தய குழம்பு எந்த மாதிரி செஞ்சா கசப்பு தன்மை வராம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாலும் நல்லா இருக்கு. வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழ்நாட்டுல முதல் இடம் பிடிச்சிருக்கு. அதனால இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணியிருக்கேன். வாங்க கிச்சன்ல அவங்க எந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு போய் கிச்சன்ல போய் பார்ப்போம். வெந்தயம் வறுத்து நுணுக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சு முளப்பு கட்டி ஒரு 100 கிராம் வெந்தயம் வச்சிருக்கிறோம். ஒரு 20 பல் பூண்டு, சீரகம் 50 கிராமு, கடுகு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய், கல்லெண்ணெய், உப்பு தேவையானது, தக்காளி 3, சின்ன வெங்காயம் 200 கிராம், வரமிளகா ஒரு 4 மிளகா கிள்ளி வச்சிருக்குது, கருவேப்பிலை தேவையானது, 20 கிராம் புளி. இதெல்லாம் வச்சு இன்னைக்கு வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். புளி எடுத்து இப்போ குழம்புக்கு ஊற வைக்கிறோம். ஊற வச்சு தான் அது மறுபடியும் கரைச்சி குழம்புக்கு ஊற்றணும். புளி ஊறும். ஒரு 20 கிராம் புளி, வெந்தயம் வந்துங்க இப்போ வறுத்து கொஞ்சம் பொடி செய்கிறோம். வெந்தயம் வந்துங்க வறுக்கிறதுக்கு சட்டி வைக்கிறோம் அடுப்பில். வெந்தயம் வந்து 50 கிராம் வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த வெந்தய குழம்புலாம் எப்போ இருந்து வச்சுட்டு இருக்கீங்க? இந்த வெந்தய குழம்புலாம் சின்னதுல இருந்தே வைக்கிறேன். பாட்டியை நல்லா வைப்பாங்க. பாட்டியால் பார்த்து நானும் வச்சுருக்கிறேன். பாட்டியா கிட்ட நீங்க காப்பி அடிச்சுக்கிட்டீங்களா? பார்த்து வச்சு வளர்க்கிறீங்களா? பாட்டியாகிட்ட காப்பி அடிக்கல. பாட்டியை வச்ச குழம்பு சாப்பிட்டு நானும் வைக்கிறது வைப்பேன். நல்லா வைப்பேன். போட்டுக்கணும். கொத்தமல்லி எவ்வளோ அது போட்டுட்டுமா? போட்டு கொத்தமல்லி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்குது. சீரகம் ஒரு வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்போ அதை எடுத்து கொட்டிக்கலாம். எடுத்து கொட்டு. பாருங்க, எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்ச நேரமாக வந்துடுச்சு. வறுத்தாச்சு பாருங்க. வறுத்து வச்சதை நாம் இப்போ நுணுக்குறோம். நுணுக்கி எடுத்துக்கணும். பவுடர் ஆயிடுச்சு. நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். வாங்க நான் போய் குழம்பு செய்யலாம். இப்போ வெந்தய குழம்புக்கெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம சட்டி வச்சு அதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்று. இந்தாங்கம்மா எண்ணெய். எண்ணெய் குழம்புக்கு தேவையானது ஊற்றணும். இந்த 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாமாம்மா? கொஞ்சம் மீதி வச்சிடலாமா? கொஞ்சம் கடுகு எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும்.
எண்ணெய் காஞ்சி வந்துட்டுது. கடுகு போடலாம். கடுகு போடுறேன் பாருங்க. வெங்காயம் எடுக்கணும். என்னம்மா கடுகு போட்டு எவ்வளோ நேரம் அது பொரிய மாட்டேங்குது? எண்ணெய் காஞ்சா தான் பொரியும். கடுகு பொரிய போகுது. ஏம்மா அடிக்கிற வெயில்ல கடுகு வெளியே வச்சவே பொரிஞ்சிட மாட்டேங்குது, இங்க போயிடுது லேட் ஆகுது. கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் கொட்டுறோம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி இருக்கணும். அம்மா நீங்க இதை கிளறுங்க, நான் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டுமா? பூண்டு போடுதுங்க. பூண்டு பாருங்க 10-20 பல்லு கட் பண்ணி வச்சிருக்குது. நல்லா வணக்குது. தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அம்மா வெந்தயம் போட்டிங்களா? வெந்தயம் அப்புறம் தான் போடணும். முளப்பு கட்டின வெந்தயம் போடுறோம். ஒரு 100 கிராமு. அதையே நல்லா இந்த வெங்காயத்தில் வதக்குறோம். மஞ்சத்தூள் போடுறோம். அம்மா கருவேப்பிலை இதெல்லாம் மிளகாலாம் போடலாம். கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகா, தக்காளி எல்லாம் வணங்கிட்டுதுங்க. தக்காளி கொட்டியாச்சு. ஏம்மா தக்காளியே கட் பண்ணி போடுறோம்? அது வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டோம்னா தான் நல்லா வதங்கி வந்து அதில் குழம்பு வந்து நல்லா சொசன்னு வரும். அது நல்லா இருக்கும். அதுக்கு தான் அதை கட் பண்ணி போடுறது. இல்லைன்னா அப்படி தோலாக அப்படி கிடக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நாம் அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தூள் அது போட்டுக்கலாம். காரத்துக்கு சாம்பார் தூள் 2 ஸ்பூன். நாங்கள் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடுவோங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கிறத வடித்து ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணி கொடுக்கட்டோமா? கொஞ்சம் கொடுக்கும். போதுங்க. நம்ம தண்ணி ஊற்றினாலும் தண்ணியாட்ட போய் நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்கு எவ்வளவு சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். உண்டுனா வேணும்னா இன்னும் ஒரு தக்காளியா வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்து போடலாம், சாப்பிடலாம். அது மாதிரி வெந்தயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெந்தயமும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தகுந்தது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெந்தய குழம்பு யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இந்த வெந்தய குழம்பு எங்கள் பாட்டியை வைக்கும், எங்கள் அம்மா வைக்கும். அப்புறம் அப்படின்னு நானும் வைக்கிறேன். இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்மளுக்குன்னு இல்லை, நாட்டில் எல்லாருமே இந்த வெய்ய காலத்துக்கு இந்த வெந்தய குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி நல்லா இருக்கும். பிள்ளைங்கள்லேருந்து பெரிய மனுஷர்லேருந்து எல்லாமே சாப்பிடலாம். வெந்தய குழம்பு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா வெய்ய காலத்துக்கு நல்லா சாப்பிடலாம். ஏம்மா இது முளப்பு கட்டி ஏன் போட்டோம்? முளப்பு கட்டி போட்டோம்னா அந்த கசப்புத்தமாக இருக்காது, நல்லா இருக்கும். கசப்புத்தன்மை இல்லாத நல்லா வரும். முளப்பு கட்டி போடுறது கசப்பு தன்மை இல்லாமல் நல்லா வரதுக்கு, அந்த பவுடரை அரைச்சது கொஞ்சம் கிரேவியை வரதுக்கு. அது கிரேவியை வரதுக்காக இல்லை, மனம் வரும், கிரேவியும் வரும், மனமாகவும் இருக்கும். இந்த முளப்பு கட்டி போட்டதை விட அந்த அரைச்சி மேலே பவுடராக போடுறோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இது குழம்பு எடுத்துக்கலாம். இறக்கி வைக்க போகக்குள்ள அந்த அரிசி வச்சிருக்க தூளை மேலே போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ அரைச்ச தூளை வந்து கடைசியா தான் ஆமாம் போடணுமா? இறக்கத்துக்கு பக்கமாக போட்டு நம்ம ஒரு கொதி வந்த உடனே இறக்கி. ஏம்மா இது விறகு அடுப்புல மண் சட்டியில் தான் வைக்கணுமா, வீட்டுல குக்கர்லயும் செய்யலாமா? விறவடுப்பு இருக்கிறையே பட்டிக்காட்டில் இருக்கிறையே விறவடுப்புல செய்யலாம். டவுனுக்குள்ள இருக்கிற இதுக்காக விறவடுப்பு போய் தயாரிச்சுட்டு வந்து விறவடுப்புல செய்ய முடியாது. அதனால குக்கர்ல செய்ய வேண்டியதில்லை, பாத்திரத்துல செய்யலாம். வடை சட்டியில செய்யலாம்னு சொல்றீங்க? வடச்சட்டியில் செஞ்சுக்கலாம், அது நல்லா இருக்கும். குக்கரில் வந்து தாளிச்சுட்டு அதை வந்து மூட முடியாது இல்லையா, மூடுனா அது குழ குழன்னு நல்லா இருக்காது. இது மாதிரி வந்து நல்லா காத்தோட்டமாக வெந்து வந்துச்சுன்னா அந்த வெந்தய குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாருமே விறவடுப்புலையே தான் செய்யணும்னா டவுனில் இருக்கிற விறவடுப்புக்கு எங்கே போவாங்க? பட்டிக்காட்டில் இருக்கிற நம்ம செஞ்சு காமிக்கிறோம், மக்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு. அவங்க இஷ்டப்பட்ட அடுப்புல செய்யலாம், எந்த அடுப்புல வேணாலும் செய்யலாம். இப்போ பாட்டியெல்லாம் அந்த காலத்துல மண் சட்டியில் தானே செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு பூராவுமே விறவடுப்பு தாம்மா. நம்ம வந்து எங்க போறது அன்னைக்கு வந்து கேஸே கிடையாது, விரவு தான். அது பனம்பட்டையை வச்சுக்கிட்டு விரவு வச்சுக்கிட்டு பத்தி மாத்த வச்சுக்கிட்டு அன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் கேஸ்ல செய்யறாங்க. நாமளும் இன்னைக்கு விறகு அடுப்பு தானே செய்யறோம். நாம வந்து மக்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றோம். அது தான் நாம செய்ய முடியும். இன்னைக்கும் கிராமத்தில் இருக்கிற இந்த மாதிரி விறவடுப்புல செய்யலாம், செஞ்சு சாப்பிட முடியாத இது இல்லை. இப்போ பொடி போட்டுக்கலாமா? ஏமா இது கரைச்சி ஊற்றணுமா அப்படியே போடலாமா? கரைச்சி ஊற்றக்கூடாது. கரைச்சி ஊற்றுனா அது நம்ம அரைச்சி வச்சதுக்கு மனமே போயிடும். அதை வந்து அப்படியே போடுறதுக்கு தான் நம்ம வந்து நுணுக்கி போடுறோம். சரி போடுங்க, நான் கிண்டுட்டுமா? நம்பும் போட்டாலும் அது ஒரு கசக்கரத்தமாக வரும். போதும், முதல்ல வந்து முளப்பு கட்டு போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால இது வந்து மணத்துக்கு தான் இதை போடுறது. நீங்க போட்டு முன்னாடி மனம் வருது. அந்த வறுத்து போட்ட உடனேவே அந்த மனம், அந்த வெந்தயம் மணங்கிறது அது ஒரு தனி ஒரு இதாக வரும், மணக்கம். கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணுமா? கிரேவி நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் இது சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏமா முன்னையெல்லாம் குழந்தையில அடிக்கடி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா சின்ன வயசுல? எங்க பாட்டியா அடிக்கடி செய்யும். வாரம் ஒரு முறை செஞ்சிருமா? வாரம் ஒரு முறை செஞ்சிடும். குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துட்டு அப்போ வெண்டைக்காயை வச்சுட்டு வந்து கூட எனக்கு தெரிஞ்சபடியே நானே வெண்டைக்காய் குழம்பு வச்சேன்னா அந்த வெந்தயத்தை வந்து நுணுக்கி டப்பாவில் வச்சிருக்கோம் பொடி. அந்த குழம்பு வச்சுக்கிட்டு இறக்கக்குள்ள அந்த வெந்தயத்தூளை கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சு அந்த வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். அது வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து அந்த வெந்தயத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா அது கும்முன்னு தனி மனம் வரும். மாமாக்குள்ள வச்சு கொடுத்துருக்கீங்களா? நல்லா மாமா பசங்க எல்லாமே சாப்பிட்டுருக்குறாங்க. பசங்கன்னா உங்களோட பசங்க? என்னோட பசங்க தான் பண்ண, வேற ஊர்ல இல்ல என்னோட பசங்களுக்கு வச்சு கொடுத்தீங்க. என்னோட பசங்களுக்கு எப்படி தர முடியும்? இந்த மாதிரி இதை இறக்கலாம். இறக்கலாமா? இறக்கிடலாம். இருங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். வாய்க்கு நாக்கு வேற எச்சோ ஒரு மாதிரியே இருக்குது. சூப்பரா தான் இருக்குது. சூப்பரா இருக்கிறது இல்ல, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னது என்னங்கிறது எனக்கு இது பண்ணுங்க. என்ன பண்ணலாம் எனக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியாது. எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு உங்களை மாதிரி நான் படிச்சதுல நம்ம தெளிவே சொல்ல முடியாது. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எனக்கு எப்படி சொல்றீங்க? நேர்ல வந்து சொல்றீங்க? நேர்ல வந்து சொல்றீங்களா? வாட்ஸ்அப்ல பண்ணாலும் சரி பண்ணுங்க. இதை செஞ்சு சாப்பிடுங்க. அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க அவ்வளவு சூப்பரா சாப்பிடும். வெந்தய குழம்பு மாதிரி இல்ல, இது ஒரு மாதிரி சூப்பரா தான் இருக்குது. அருமையா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த ஈரோட்டு வெயிலுக்கு நீங்களும் இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். மேல குட்டி குட்டியா கொப்பளங்க எது இருந்தா கூட இந்த வெந்தய குழம்பு சாப்பிட்டா நல்லா சீக்கிரம் சரியாயிரும். உடம்புக்கு குளிர்ச்சி. நல்லா சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு பெரிய இது வேலை இல்லை. சின்ன வெங்காயத்தில் சிலுப்பமாக செய்கிறது தான். நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. வணக்கம். எல்லோரும் சாப்பிடலாம், எல்லாம் செய்யுங்க. நல்லா குளிர்ச்சியான உடம்புக்கு நல்லா இருக்குது இந்த வெயிலில். செஞ்சு சாப்பிட்டு அம்மாவுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அம்மா அதை தான் சொல்ல வருது, சொல்ல முடியல. எப்படி இருக்குன்னு அம்மா சொல்லுங்க. நான் கமெண்ட்ஸில் படித்து அம்மாவுக்கு சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.